வெளிப்படுத்தல் 2:25. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. உங்களுக்குள்ளதை கர்த்தர் கல்வாரியிலே சம்பாதித்த ஆசீர்வாத நன்மைகள், அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறாரு, ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சிருக்கிறாரு. கவனிங்க, சம்பாதிச்சு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பாருங்க உங்களுக்கு சொந்தமாக தந்திருக்கிறாரு. இப்ப உங்களுக்குள்ளதை நீங்கள் என்ன செய்யுங்க? பற்றி கொண்டிருங்கள். அடிக்கடி கர்த்தரை பாருங்க ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தாவே, சுகத்துக்காக உமக்கு நன்றி, பலனுக்காக உமக்கு நன்றி. இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்லி முடியாத வியாதியில கஷ்டப்படுகிறார்கள். கவனிங்க, இதன் மத்தியில நாம ஆரோக்கியமா இருக்கணும்னா கல்வாரியிலே சம்பாதித்த அந்த சுகம் என்னுடையது என்பதை உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.